நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறைய மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை பார்த்துருப்பீங்க. பேஷண்ட்ஸ்லாம் காலையில் 5 மணிக்கு உட்காந்துருக்கையில் அவங்களும் உட்காந்துருப்பாங்க. அவங்கள இடையில இடையில இவங்க பார்ப்பாங்க. என்னென்ன மருந்துகளை அவங்க எழுதணும் அல்லது தன்னுடைய கம்பெனியுடைய மருந்துகள் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறது அவங்களுடைய ஜாப். பட் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் அல்லது மெடிக்கல் அந்த மருந்து கம்பெனிகளுக்கும் டாக்டர்களுக்கும் இடையிலான உறவு, தொழில் ரீதியான உறவு எப்படிப்பட்டது, அங்கே என்ன டீலிங் நடக்குது அப்படிங்கிறதும் கூட இந்த ஹெல்த் கேர் அதிகமாக போனதுக்கு பெரிய அளவுக்கு முக்கியமான காரணம். இதை மருத்துவர்களும் கூட பெரிய அளவில் எல்லாம் மறுத்துடலாம் முடியாது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண 2 பேர் நான் இங்கே கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஒருத்தர் மிஸ்டர் வெங்கடேஷ், இன்னொருத்தர் மிஸ்டர் அஜித். வாங்க சார், ப்ளீஸ் வெல்கம். இவங்க 2 பேரும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க. ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கும் டாக்டர்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன், என்ன தொடர்பு, அது எப்படி இயங்குது அந்த உலகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நீங்கள் எத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தவர்? நான் 10 years அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். இனிஷியலி ஐ வாஸ் ஸ்டார்ட் as a மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ். ஆஃப்டர் தட் ஐ வாஸ் ப்ரொமோட்டட் as a ஏரியா மேனேஜர். சரி. இப்போ ரீசன்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்ஸ் நிறையா வந்துடுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கிஃப்ட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. தட் இஸ் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் டின்னர் பார்ட்டி அந்த மாதிரி இருந்தது. ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ்லாம் என்னென்ன கொடுப்பீங்க டாக்டர்ஸ்க்கு? ஏசி அந்த மாதிரி, AC, டிவி, fridge, டெலிவிஷன், ஃப்ரிட்ஜு, பேஸ்ட் ஆன் த நீடு. ஒரு புது ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, சேர்ஸு. இதெல்லாம் எப்படி ஒரு ரிட்டர்னில் இருக்குமா இல்லை சும்மா அப்படி கிஃப்டாக கொடுத்துறது அந்த மாதிரியா? கிஃப்டாக கொடுக்குறது, பட் தே வில் கன்வெர்ட் இன்டு த பிஸ்னஸ். எப்படி கன்வெர்ட் இன்டு த பிஸ்னஸ்? அதாவது ஜஸ்ட் லைக் தட் நாங்களும் பண்ண மாட்டோம். அது எப்படின்னா அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கா, எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் இருக்கணும். ஒரு காம்படேட்டிவ் பிராண்ட் அவர் எழுதுவார், சரி இல்லையா? அந்த பிராண்டை விட இந்த இப்போ ஒரு பிராண்ட் வந்து எங்கேயாவது காஸ்ட்லியாக இருக்கும், பட் அன்னெசரி அவர் எழுத மாட்டார், இல்லையா? பை மீன்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் இந்த மாதிரி அவருக்கு ஏதாவது பர்சனல் பெனிஃபிட் பண்ணி கொடுத்தா அவர் காஸ்ட்லியாக இருந்தாலுமே எங்களை சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு சம்திங் இஸ் ரெக்வயர்ட். இதாக கொடுக்கும். இப்போ உங்கள் கம்பல்ஷனுக்காக, ஏன்னா நீங்கள் உங்கள் மருந்தை வித்தாகணும், உங்கள் கம்பல்ஷனுக்காக தேவையில்லாத கட்டத்திலையும் கூட எழுதுவாங்களா என்ன? அதாவது சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை தேவையில்லாமல் எழுதுறதுனா கொஞ்சம் மல்டி விட்டமின்ஸ் இந்த மாதிரி நியூட்ராசூட்டிகல்ஸ் ஆட் பண்ணிக்கிறோங்க. அது ஒர்க் ஆக போதா என்னங்கிறது தட் இஸ் அ கொஸ்டின், தட் இஸ் அ திங். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸில் யூஸ்வலாக ப்ளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரிஸ்க், அது ப்ளே பண்ண மாட்டாங்க. தே வில் ப்ளே வித் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் அந்த மாதிரி. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கம்பல்ஷனுக்காக அல்லது நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டுக்காக அல்லது ஒரு ரேப்போக்காக ஒன்று எழுதுறாங்க, அது வழக்கத்திலிருந்து எவ்வளவு கூட எழுதுவாங்கன்னு கேட்குறேன். அதான் டூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி 1 month போதுன்னா ஒரு another 1 month they will add. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மெடிசன் இருக்குது, யூஸ்வலாகவே எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபினிஷ் பண்ணுறப்போ அதை எழுதி முடிச்சிடுவாங்க. மல்டிவிட்டமின் வந்து தேவையில்லையோ ஒரு 3 ப்ராடக்ட் எழுதுறான்னு வச்சுங்க. ஒரு காப் சிரப்பு, ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு ஆன்டிகோல்டு, 4th ஷுட் பி அந்த ப்ராடக்ட். அது மல்டிவிட்டமின் அது தேவையில்லாததான், தேவையில்லாது. பட் அவங்க சாப்பிடுங்க சத்து மாத்திரை அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அது ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்காது. ஒரு ரிசல்ட் வராதுங்கிறது அது கொஸ்டின் மார்க் தானே அது. பட் வந்து ஆக்சுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன்லேருந்து 1 மடங்கு. ஆமாம், அப்போ தானே அகைன் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவோம் அவங்களுக்கு, இல்லையா? பிஸ்னஸ் இல்லைன்னா வி கான் டூ கண்டினியூஸ்லி, இல்லை? அது ஒரு இது இருக்குது. இது எப்படி எல்லா டாக்டர்கள்ட்டையும் செல்லுபடி ஆகும்? எல்லாருமே சொல்ல முடியாது. பட் இனிஷியலாக ஒரு 20% இருந்தது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 30%, 40%. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 60% மேலே இந்த மாதிரி வந்துட்டாங்க. அதாவது சம்படிஸ் வாலண்டியராக கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு எதாவது பண்ண மாட்டீங்களா, அவருக்கு பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம். 20% அப்படிங்கிறீங்கல்ல, அது என்ன மாதிரியான டாக்டர்ஸ், ஐ மீன் என்ன டொமைன்னு கேட்குறேன். ஆமாம், சர்ஜன், டயபெட்டாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட். மெடிசன் இஸ் காஸ்ட்லி. இப்போ அரௌண்ட் 48,000 ஒரு டோஸ் எடுக்கிறதுனா 45,000னா 25,000 டாக்டர்ஸ்க்கு போயிடும். வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ். என்னங்க? இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் வந்துச்சு. அப்போ நான் வந்து மெடிசன் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் டோஸ் எழுதிட்டாங்க. அப்போ அது ஒரு டோஸ் வந்து 48,000. அதை நான் வந்து என் ஃப்ரெண்டு, எனக்குன்னு அது ரேட் என்னன்னு தெரியல. அப்போ வந்து என்னோடய டீலர்கிட்ட நான் கேட்குறேன், அந்த டாக்டருக்கு தெரியாமல் அது கொடுத்தா அதோட ரேட் வந்து 25,000. டாக்டருக்கு தெரிஞ்சு குடித்தா 48,000. இது வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாட் இஸ் த ரீசன்? கம்பல்ஷனா? இது வந்து ஃபார்மா வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மா வந்து பணத்தை வந்து அப்படியே புஷ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க டார்கெட். சரி, இத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் எங்களுக்கே டார்கெட் கொடுத்துருவாங்க முன்னாடி. இந்த இயர் வந்து ஒரு 30 டாக்டர்ஸ் நீ ஃபாரின் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. ஃபாரின் கூட்டிட்டு போகணும். ஆமாம்.
ஆக்சுவலாக டாக்டர்ஸை கூட தப்பு சொல்ல முடியாது. ஃபார்மா கம்பெனிஸ் companies வந்து demand. ஆசை காட்டிகிட்டே இருப்பாங்க. ஓகே. உங்கள் மாதிரியான இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு என்ன ப்ரெஷர் இருக்கும் கம்பெனிலேருந்து? அதாவது எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் கொடுப்பாங்க. இப்போ இந்த வருஷம் நான் 30 lakhs பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் இயர் அது 50 lakhs ஆகும். இந்த பெர் மந்த் டிவைட் பண்ணிடுவாங்க. 6 lakhs இருக்குது, அடுத்த 10 ஆகும், 8 ஆகும். அது அப்புறம் அது 8 ஆகுதுன்னா அது போக வந்து என்னென்னா இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. சரி. எனக்கு 3 monthsல இன்சென்டிவ் அரௌண்ட் 80,000 1 lakh இருக்கும். ஹை இன்சென்டிவ், ஹை பே எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பண்ண வச்சுருவாங்க அப்படியே. பட் ஆனால் நீங்கள் இப்படி போய் கேட்குறப்போ யாராவது டாக்டர்ஸ் உங்களை கேட்டிருக்காங்களா, நான் ஏன்ப்பா நல்ல குவாலிட்டியில் குறைஞ்ச விலையில் ஒரு மருந்து இருக்கப்போ நான் ஏன் இதை எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே. எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் நான் ஏன் ஒய் ஹேவ் டு ரைட் திஸ், இதோட விலை 20 ரூபா, இதே இப்போ குவாலிட்டி தான், இதே ரிசல்ட் தான் கொடுக்க போது ஓ மருந்து அது 50 ரூபா, நான் ஏன்ப்பா இதை எழுதணும் நோ அப்படின்னு எவ்வளோ டாக்டர்ஸ் சொல்லுவாங்க? அரௌண்டு ஒரு 30% இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்படி உள்ளே போகும்போது. ஆக்சுவலாக இதுக்கே ட்ரெயின் பண்ணுவாங்க நம்மளை. ஃபார்மா வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவாங்க. டாக்டர்ஸை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், எப்படி ப்ரோவ் பண்ணணும், எப்படி டாக்டர்கிட்ட வாங்கணும், எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டால் டாக்டர்ஸ் இந்த மாதிரி டக்குலாம் டாக்டர்ஸும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்தோடனே வந்து காசு கொடுக்குறது செக் கொடுக்குறது அப்படிலாம் முடியவே முடியாது. புரியல. காசு கொடுக்குறது செக் கொடுக்குறது காசெல்லாம் இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ அமௌண்ட்ஸ் கொடுப்பாங்க, செக்ஸ் கொடுப்பாங்க டாக்டர்ஸ்க்கு. பிரைப்? யா, டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக கொடுப்பாங்க. எப்படி? அதாவது எனக்கு இவ்வளோ எழுதி கொடுத்தா இவ்வளோ கொடுப்பேன். எவ்வளோ எழுதி கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? இப்போ 1 lakh, அதாவது அரௌண்ட் 10% to 20% இருக்கும். 1 lakh எழுதி கொடுத்தா 10,000 to 20,000 இருக்கும். ஒரு லீடிங் பீடியாட்ரிஷியன் இருக்காரு. அவர் வந்து சேல்ஸ் ஒரு மந்த் முடிஞ்சாலும் அதை மானிட்டர் பண்ண சொல்லுவார். ஃபார்மசியில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு. எவ்வளோ இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு எழுதுனா 20,000 அவர் கேட்டுருவார். அந்த மாதிரி தான் ரெகுலராகவே இருக்குது. ஏதோ ஒரு டாக்டரை பற்றி சொல்ல வந்தீங்க ஆக்சுவலாக. ஆமாம், ஒரு வாட்டி இப்படி போகும்போது மீட் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து சார் உங்கள் பெண்ணால் தான் என் தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். அந்த பெண் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும் அப்படின்னு சொன்னார். அந்த பெண்ணோட விலை வந்து 37,000 அப்படின்னு சொன்னார். எடுத்து நெட்டில் போட்டுக்கார் 37,000 சொன்னார். எப்படி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ வார்த்தை ஜாலங்கள்லேயே அவங்க ரேட்டு சொல்கிறது. ஆமாம். இப்படி 2 பேர் வந்து பேசுனதுங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட் பண்ண ஃப்ளூக்னோசோல் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட் வந்து ஜென்ரிக்கில் எங்களுக்கு வந்து 3 ரூபா 80 பைசா தான் அந்த மாத்திரை. அப்போ என்கிட்ட எல்லாம் கேட்பாங்க, இண்டஸ்ட்ரி இருந்தால் ஒரு ப்ராஃபிட் இருக்கணும், ஆனால் அது கொள்ளை லாபமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வைப்பேன் நான். இன்னைக்கு மருந்துகள் இவ்வளவு காஸ்ட்லியாக மாறி இருக்கு, அதை எழுதுறீங்க என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஒரு பக்கம். இதுக்கு பின்னால் ரொம்ப ஆழமான ரூட்லேருந்து ஒரு கேள்வி ஒன்று எனக்கு தோணுது. என்னன்னா, இன்னைக்கு மெடிசின் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஆவரேஜாக 25 லட்சத்துலேருந்து 70 லட்சத்துக்கிட்டக்க மினிமம் சார். அதை காலேஜை பொறுத்து. 25 இது வந்து lakhs to 70 lakhs. எம்பிபிஎஸ் சீட்டுக்குங்க. இப்போ நீங்கள் அதே எம்எஸ் ஆர்த்தோ, எம்டி பீடியாட்ரிக்ஸ், அப்புறம் எம்டி ரேடியாலஜி, இதெல்லாம் வந்து ரொம்ப வாண்டட் கோர்ஸுங்க. கிளினிக்கல் சைட் நீங்கள் போனோன்னா மினிமம் வந்து 25 லட்சத்துல 1 கோடி வரைக்கும் போகும். 1 கோடி ரேடியாலஜி நார்த்தோ? கண்டிப்பாக சார். அதாவது காலேஜ் வந்து ரொம்ப வாண்டடாக இருந்தா. ஓகே. ப்ரீமியம் காலேஜ், அந்த ஹை ஸ்டாண்டர்ட் காலேஜஸ் எம்டி ரேடியாலஜிக்கு போகும் சார், 80 லட்சத்துக்கு மேலே போகும் சார். கண்டிப்பாக ஆரம்பமே 80 லட்சத்தில். கண்டிப்பாக சார். இன்னொன்று இப்போ அவங்க சொன்னாங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம், நிறைய செலவு பண்ணிட்டோம், எல்லாமே சொன்னாங்க சார். அது எல்லாமே இங்கேயும் நடக்குது சார், நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நடக்குது. பட் என்னென்னா வந்து அந்த சுத்தம் கொஞ்சம் அந்த உள்ளே வரும்போது கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது பார்க்க. அந்த சூழ்நிலை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக்கி நல்லா வந்து ஒரு வர பேஷண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக டீல் பண்ணுற மாதிரி அது கண்டிப்பாக எல்லா டாக்டர்ஸும் செய்கிறாங்க சார். முக்கால்வாசி டாக்டர்ஸ் வந்து நல்லாவே செய்கிறாங்க. அது வந்து அந்த அந்த கேரிங் பார்ட்டும் அந்த 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 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர், அதை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தோன்னா இன்னும் நிறைய ஏழைகளை பணம் இருக்கிறவங்களே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைடு நம்ம இழுக்க முடியுங்க. ஆக்சுவலாக நான் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் மெம்பராக இருந்திருக்கேன், 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு வெள்ளை யானை மாதிரி. அது பெருமிதமாக இருக்குமே தவிர செலவு அதிகம். ஒவ்வொரு இதுலேயும் செலவு. ஒரு கருவி வாங்கினா 3 வருஷத்தில் வந்து அப்கிரேட் பார்ட்ஸ் கிடைக்கிறதுல அப்கிரேட் பண்ண வேண்டி இருக்குது. ஆக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்னு இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர இது வந்து சின்ன 40 பெட் ஹாஸ்பிட்டல் 2 lakhs பே பண்ணணும். இப்போ ஜெனரேட்டர் வச்சோன்னா 80,000 rupeesக்கு டீசல் பே பண்ணணும். ஒரு சார்ட்டுங்க இருக்குது, நம்ம பார்ப்போம். 2020ஆம் ஆண்டு இந்தியர்கள் 14,84,000 கோடி ரூபாய் மருத்துவத்திற்காக மட்டுமே செலவழிப்பார்கள் என்று சொல்கிறது ஒரு ஆய்வறிக்கை.